ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிறைய கோல்ஸ் இருக்கும், நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய விஷன் மிஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம எல்லாமே ஆரம்பத்தில் பயங்கரமாக ஆர்வமாக எனர்ஜெட்டிக்காக அந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த நாட்கள் கடக்கும் பொழுது நம்ம அறியாமலே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும், சோர்வடைவோம். அடப்போடா இவ்வளோ தூரம் இருக்கே, எப்படி நம்ம வெற்றியை அடைவது அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் வரும். நம்ம டிஸ்கரேஜ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனால் வெற்றி அடையணும்னா நீங்கள் ஒரு பர்சிஸ்டன்ட் பிளேயராக இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நினச்சதை அடையணும், நினச்சதை வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த பர்சிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு விஷயத்துலையும் பர்சிஸ்டண்டாக நீங்கள் வெற்றி பெறணும், சாதனை அடையணும், நீங்கள் நினச்ச கனவுகளை அடையணும் அப்படின்ற மாதிரியான நிறைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே மோட்டிவேட்டடாக இருக்கணும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தான் இந்த எபிசோட் உங்களுக்காக வரப்போகுது. ஹவு டு பி பர்சிஸ்டன்ட் இன் யுவர் லைஃப். தொடர்ந்து கேட்கலாம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய புன்னகை தான் என்னோட வெற்றியும் கூட. உங்களோட தொடர்ந்து சப்போர்ட் ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் லெசன் பண்ணுறீங்க, பல நாடுகளில் இருந்து நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். உங்களை நான் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் ஆர்ஜே மோனோ பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட கைகளால் ரேட்டிங் கொடுத்து பாருங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க ஃப்ரீயாக நான் பண்ணிகிட்டு இருக்க பாட்காஸ்ட். இது நிறையா மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். என்னோட பேஷன் தோல்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் என்னோட ஆர்வத்தினாலையும் இந்த பாட்காஸ்ட் தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ், தாட்ஸு, உங்களோட கொஸ்டின்ஸு எல்லாத்தையும் RJ Mano _ இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் என்னை டைரெக்டாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஆம்பிஷனான ஒர்க்காக இருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையில் நிறைய எண்ணங்கள் இருக்கலாம். நான் இதை அடையணும், இந்த யூனிவர்சிட்டியில் நான் PhD முடிச்சாகணும், இல்லை நான் இந்த வேலையை முடிச்சாகணும், என்னோடய குடும்பத்திற்கு இவ்வளவு பணம் ஏற்றி ஆகணும், என்னோடய பிஸ்னஸை நான் தூக்கி நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நினச்ச எல்லா ஒரு கனவுகளையும் நான் அடைஞ்சே தீரணும். இப்படி நிறைய எண்ணங்கள் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து நம்ம அதில் செயல்பட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வெற்றியை அடைய முடியும். ஆனால் நிறையா நேரங்களில் நம்ம ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அது தொடர்ந்து இருக்கிறது இல்லை அப்படின்றது தான் ஒரு பிட்டர் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி பார்த்தோன்னா, நிறைய நேரங்களில் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகும், அந்த இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆரம்பத்தில் பயங்கரமாக படிப்போம். ஃபஸ்ட் இயர் நம்ம எப்படியாவது கோல்டு மெடலிஸ்ட் ஆகிடணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற நாம கொஞ்ச நாளில் நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாமே, நம்ம என்னத்தை இவ்வளோ இதாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் சில நம்மளை உந்தி தள்ளக்கூடிய சக்திகள் ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த உந்தி தள்ளக்கூடிய சக்தி தான் பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்சிஸ்டன்ஸாக ஒரு கோலை அடைவது எப்படி, அதற்கான டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பட் ஆனால் இந்த பர்சிஸ்டன்ஸ் குலைவதற்கு காரணம் என்னன்னு தெரியணும்ல. என்ன ப்ராப்ளம்? நம்ம ஆரம்பத்தில் ஆர்வமாக இருக்கிற நம்ம ஏன் அப்படியே தோக்க ஆரம்பிக்கிறோம், எப்படி சோர்வடைய ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற கேள்விக்கு பதில் கேட்டிங்கன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் குறையலாம், இல்லை எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்ஸாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மணி பிரச்சனையாக இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதனால கூட உங்களோட இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சோசியல் சப்போர்ட், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக முட்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான நிறைய காரணங்களால் நீங்கள் தூக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த காரணங்களை விடாமல் நம்ம தொடர்ந்து பர்சிஸ்டண்டாக எப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான டிப்ஸை நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 5 டிப்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ட்ரீம் பிக், ஸ்டார்ட் ஸ்மால். எல்லோரும் சொல்லுவாங்க ட்ரீம் பிக்னு சொல்லுவாங்க. ட்ரீம் பிக், ஒரு விஷயத்தை நீங்கள் பெருசாக நான் அடையணும், கனவு காணுங்கள். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு கண்டா மட்டும் போதாதுங்க. ஏன்னா கனவு மட்டும் காணுறீங்க, அந்த கனவுகளை மட்டும் வச்சு நீங்கள் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரீம் பிக் பட் ஸ்டார்ட் ஸ்மால். ஸோ
ஒரு பெரிய விஷயத்தை அடைய போகிறீங்க, நான் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு, ஸோ ஒரு பெரிய கனவு. ஆனால் அதை அடையணும்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும், படிக்க ஆரம்பிக்கணும், நிறைய விஷயங்களை கேதர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் முழுக்க இத்தனை சப்ஜெக்ட் படிக்கணுமே, இதை நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் பொழுது அது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் பிரித்து சின்ன சின்ன விஷயமாக பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ யூ மஸ்ட் ட்ரீம் பிக், பட் ரிமெம்பர் தட் யூ won't get there if you don't start with the least amount of work possible அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போவுமே நீங்கள் டப்புன்னு நான் பெருசாக ஆரம்பிக்கணும், பெருசாக எல்லா விஷயத்தையும் முடிக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க நம்ம எல்லா வேலையும் பார்த்துட முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது வந்து கரெக்டான முறையே கிடையாதுங்க. ஆனால் அதை அடைவதற்கு என்னென்ன பாசிபிளான வேஸ் இருக்குது, எப்படி நம்ம ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு கரெக்டான பிளானிங்கில் ஆரம்பிக்கும் போது ஈஸியாக நீங்கள் அந்த விஷயத்தை அட முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. ஒரு டனலில் போகிறீங்க, ஒரு வெளிச்சத்தை தேடி நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க. அந்த வெளிச்சம் உடனே உங்களுக்கு தெரியாது. டனலில் எல்லா நேரங்களையும் இருட்டாக தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் பயந்து நின்றக்கூடாதுல்ல. ஸோ அந்த டனலில் நீங்கள் நடப்பதற்கு தேவையான ஒரு சிறிய ஒளி இருந்தால் போதும், நீங்கள் அந்த டனலோட எண்டுக்கு போயிடலாம், அங்கே வெளிச்சத்தை பார்த்துடலாம். அந்த மாதிரி தாங்க உங்கள் கோலை அடையணும்னா ஒரு சின்ன ஸ்டெப், ஒரு மோட்டிவேஷன் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. ஃபைனலாக நீங்கள் அந்த வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோன்னா, நோ த ரீசன் பிஹைண்ட் யுவர் கோல்ஸ். ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்களோட கோல்ஸ் எதுக்காக எந்த ரீசனுக்காக நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட கோல்ஸ்க்கு பின்னாடி உள்ள என்ன ரீசன், இது எதனால, எந்த மோட்டிவேஷன் உங்களை இதை பண்ண வச்சது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த புரிதல் இருந்தால் தான் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்னு அப்படி சொல்லலாம். ஓகே, நான் இதை பண்ணுறேன் எதுக்காகனா என்னோட குடும்பத்துக்காக, இல்லை எனக்காக, என்னோட மனசு திருப்திக்காக, என்னோட கனவுகளுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் இருக்கும். ஸோ கீப் கம்மிங் பேக் வாய்ஸ். ஏன் இதை பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன், ஏன் நான் போராடுறேன், ஏன் நான் இந்த பாட்காஸ்ட்டை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற ரீசன்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரியான ரியல் ரீசன்ஸ் வந்து உங்களை உந்தி தள்ளக்கூடும். நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறீங்க, எதுக்கு நான் அதை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும், எதுக்கு நான் அதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேள்விகளை நீங்கள் ஒய்ன்ற கேள்வியை கேட்கும் பொழுது அந்த ரீசன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அந்த கரெக்டான ரீசன்ஸாக இருக்கும் பொழுது உங்கள் மனசு உங்களை சோர்வடையவே விடாது, உங்களை தொடர்ந்து ஓட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணாவது பார்த்தோன்னா, ரெஸ்ட் டோன்ட் குவிட். ஸோ நீங்கள் ஒரு பெரிய கோலை இல்லை ஒரு பெரிய கனவுகளை அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய நேரங்களில் நீங்கள் தோல்விகளையோ இல்லை சந்தர்ப்பங்கள் சரியில்லாமலோ இருக்கலாமலோ இல்லை சோர்வடைவீர்கள் அப்படின்ற மாதிரி பல வகையான தடங்கல்கள் வரதான் செய்யும். ஆனால் அந்த நேரங்கள்லாம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, ஒரு கேப் எடுக்கலாம். ஓகே, ஒன் டே நான் கேப் எடுக்கிறேன், ஒன் டே நான் இதை பற்றி திங்க் பண்ணாமல் கொஞ்சம் மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லலாமே தவிர குவிட் பண்ணிடாதீங்க. ஐயாப்பா முடியவே இல்லை, இதை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கவே கூடாது. ஸோ நீங்கள் லேசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஸ்டில் யூ ஹாவ் டு மூவ் ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்ற மாதிரி டெய்லி ஒன் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சா கூட நீங்கள் நினச்ச கோலை அடைய போகிறீங்க அப்படின்றதான் அர்த்தம். அதனால் நீங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் டு யுவர் செட்பேக்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்கள் தொடர்ந்து கீழே விழுகிறீங்க, தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் உங்களால் முன்னேறவே முடியலை, உங்களால் வந்து பல பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியலை, தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்படியே ஒரு செட்பேக் பண்ணி, ஓகே இது ஏன் இந்த செட்பேக் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து பார்க்கணும். என்ன நடக்குது, ஏன் இந்த பிரச்சனை வருது, எதுக்கு இது வருது அப்படின்ற மாதிரி டிட்டர்மைன் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கணும். அதை விட்டு நீங்கள் தொடர்ந்து இல்லை நான் முன்னேறிக்கிட்டே தான் இருப்பேன், ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ராங் பாத்தில் இல்லை ராங் ரூட்டில் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மதுரைக்கு போகணும்னு நினச்சப்ப மதுரைக்கு போகாமல் கன்னியாகுமரி தான் போக முடியும். ஸோ ஆனால் நீங்கள் நினச்சது மதுரை. அந்த மாதிரி தாங்க நீங்கள் எப்போயுமே ஒரு நேரத்தில் அனலைஸ் பண்ணணும். எதுக்கு இந்த செட்பேக் வருது, எதுக்கு நான் தோற்றுக்கிட்டே இருக்கேன், எதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தோன்னா, டோன்ட் பி அஃப்ரைட் டு ஸ்டார்ட் அகைன். ஸோ நிறைய நேரங்களில் இது நடக்கும் நம்மளுக்குள்ள. நம்ம தோற்றுருவோம், நம்ம வந்து கரெக்டாக இருக்க மாட்டோம். ஸோ நிறைய நேரங்களில் நம்ம விட்டுருவோம் நம்ம கோலை. ஓகே, ஆரம்பித்தப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக இருந்திருப்போம், அதுக்கப்புறம் அப்படியே சோர்வடைஞ்சு ஓகே இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு, நம்ம வாட்டுக்கு இருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கனவுகளில் இருந்தோ நம்மளுடைய அந்த நிலைப்பாடிலேருந்து நம்ம வெளிவந்துடுவோம். அந்த பர்சிஸ்டன்சி இருக்கவே இருக்காது. ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வைக்கப்படாதீங்க. ஸோ ரொம்ப வந்து வேதனைப்படாதீங்க. இல்லை ஐயோ நம்ம ஏற்கனவே தோத்துட்டோமே, நம்ம திருப்பி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால்
ஜெயிக்க முடியும், உங்களால் அந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்றத நம்புங்க. ஸோ இந்த 5 டிப்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்கள் பர்சிஸ்டண்ட்டாக உங்கள் கோலை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த 5 டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இது தவிர வேறு ஏதாவது டிப்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும், இல்லை நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது, அதே மாதிரி உங்களுடைய கனவுகள், உங்களுடைய தாட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் எனக்கு டைரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அந்த பாட்காஸ்ட்டில் உங்கள் குரல் இடம்பெறணும்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய கதைகளும் உங்களுடைய குரலும் இந்த பாட்காஸ்ட்டில் இடம்பெறும். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனல், ரொம்ப உந்தி தள்ளக்கூடிய ஒரு அழகான ஒரு பாட்காஸ்ட்டோட உங்களை அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நீங்கள் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப அழகான, நிம்மதியான, ரொம்ப ஒரு தொடர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு உணர்வோட உங்களுடைய கனவுகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் பெருகுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. டேக் கேர் நண்பா. நன்றி.